பாலியல் குற்றவாளிகள் உடம்பில் மைக்ரோ சிப் பொருத்தி அவர் எங்கு செல்கிறார் என்று காவல்துறை கண்காணித்தால் குற்றங்கள் நடைபெறும் முன்னே தடுக்கலாம் என்று முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அருகே நஞ்சை கவுண்டன் புதூரில் தனியார் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய சைலேந்திர பாபு, பாலியல் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளியை காவல்துறை வருடம் முழுவதும் கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது போன்ற குற்றவாளிகளுக்கு மைக்ரோ சிப்ஸ், அதாவது அவங்க உடம்புலேயே கூட சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாதிரி உடம்புக்குள்ளே பொருத்தி அந்த நபர் எங்கே போகிறாரு அப்படிங்கிறத காவல்துறை கண்காணிக்குது. இப்போ அவர் இந்த குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு போகிறான் அப்படின்னா அந்த குழந்தைகள் குற்றவாளி அப்படின்னா அவன் ஒரு குற்றம் செய்ய போகிறான்னு தெரியும். இல்லை பெண்கள் இருக்கிற ஹாஸ்டல் பக்கமாக அப்படி ஒரு பெரிய குற்றவாளி ஒரு காலத்தில் பெண்கள் ஹாஸ்டல் பக்கத்தில் பெண்களை தாக்கி கொலை செய்யக்கூடிய ஒரு குற்றவாளி, அவனை நாங்கள் பிடிச்சோம். திருச்சி மாவட்டம் முசிறியில் அமைந்துள்ள MIT வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் ஆளுநர் RN ரவி மற்றும் அவரது மனைவியும் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை சேலை அணிந்து கொண்டு பொங்கல் கொண்டாடினர். RN ரவி அவரது மனைவி லட்சுமியுடன் சேர்ந்து புதுப்பானையில் புத்தரிசி இட்டு பொங்கல் வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தேவராட்டம், வள்ளி கும்மி ஆட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற நடன நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். பின்னர் கல்லூரி வளாகத்தில் உள்ள பண்ணையில் வளர்க்கப்படும் கால்நடைகள் ஆகியவற்றை பார்வையிட்டார். பின்னர் கல்லூரி வளாகத்தில் வேளாண் கல்லூரி மாணவ மாணவிகள் பராமரிக்கும் தோட்டத்தினை பார்வையிட்டு பாராட்டினார்.